வெல்கம் வியூவர்ஸ். அது டிசம்பர் 3, 2003 பெங்களூர், கர்நாடகா. 27 வயதான கிரீஸ் அப்படிங்கிறவருக்கும் சுபா அப்படிங்கிற 21 வயது பெண்ணுக்கும் என்கேஜ்மெண்ட் நடந்து முடியுது. இப்படி என்கேஜ்மெண்ட் நடந்து முடிஞ்ச ஒரு 3 நாள் கழிச்சு அன்னைக்கு ஈவினிங் சுபா தன்னுடைய ஃபியான்சே கிரீஸ்க்கு கால் பண்ணி டின்னருக்கு எங்கேயாவது வெளியில போலாமா அப்படின்னு கேக்குறாங்க. கிரீஸும் ஓகே போலாம், நீ கிளம்பி ரெடியாரு, நான் உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. சொன்ன மாதிரியே அவங்கள பைக்ல பிக்கப் பண்ணிட்டு 2 பேருமே ஜாலியா பேசிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போறாங்க. அப்படி அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் சாப்பிட்டு திரும்பவுமே வீட்டுக்கு போறப்ப சுபா கிரீஸ் கிட்ட எனக்கு ஃபிளைட் லேண்ட் ஆகிற வியூவை பாக்குறது ரொம்பவே பிடிக்கும், சோ ஏர்போர்ட் வழியா போலாமா அப்படின்னு கேக்குறாங்க. கிரீஸும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கோரமங்கலா அப்படிங்கிற சிட்டியில் இருக்கிற அந்த ஏர்வியூ ஸ்பாட்டுக்கு போறாரு. அப்படி அவங்க அங்க போகும் பொழுது நேரம் இரவு 9:30 நெருங்கிட்டு இருந்துச்சு. அதே சமயம் மரணமும் தன்னை நெருங்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு தெரியாத கிரீஸ் ஒரு ஓரமா தன்னுடைய பைக்கை நிப்பாட்டிட்டு ரொம்பவே இருட்டாகவும் அமைதியாகவும் இருக்கிற அந்த சாலையில நின்னு ஃபிளைட் லேண்ட் ஆகுற அந்த காட்சியை பார்த்து 2 பேருமே ரசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த பக்கம் பைக்ல வந்த 2 பேர் இவங்க ஜோடியா நின்னுட்டு இருக்கிறத பார்த்து பக்கத்துல வராங்க. அப்படி வந்தவங்க என்ன எண்ணத்துல இருந்தாங்க அப்படின்னு தெரியல. சடனா அதுல ஒருத்தன் கிரீஸுடைய தலையில அவன் வச்சிருந்த இரும்பு கம்பியை வச்சு அடிக்க ஆரம்பிக்கிறான். அப்படி அடிச்சதுல கிரீஸ் நிலை தடுமாறி கீழே விழுந்து மயக்கம் போடுறாரு. இப்ப அங்க தனியா இருந்த சுபா கிட்ட நெருங்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த நேரம் பார்த்து அந்த ரோட்ல ஒரு லைட் வெளிச்சம் தெரிய ஆரம்பிக்குது. சோ அதுல பயந்து போனவனுங்க மாட்டிக்குவோம், சீக்கிரமா போயிடலாம் வா அப்படின்னு அவனுங்க வந்த பைக்லயே மின்னல் வேகத்துல அங்கிருந்து தப்பிச்சு போறானுங்க. இப்ப இங்க நடந்தது கனவா இல்ல நிஜமா அப்படிங்கறது புரியாம நடந்ததை பார்த்து அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நின்ன சுபாவோ கிறிஸ் அப்படின்னு கத்திட்டே அவருடைய பக்கத்துல போய் என்னாச்சு அப்படின்னு பாக்குறாங்க. அப்ப அவருடைய தலையிலிருந்து ரத்தம் ஒழுகுன நிலைமையில கிறிஸ் சுயநினைவு இல்லாம கிடக்குறாரு. இத பார்த்த சுபாவோ பயந்து அழுக ஆரம்பிக்கிறாங்க. இருந்தாலுமே மனசுல தைரியத்தை வரவழைச்சிட்டு அப்ப அந்த வழியா வந்த 1-2 கார் பைக்கை நிறுத்துறதுக்கு முயற்சி பண்றாங்க. ஆனா அங்க அடிபட்டு கிடக்கிற கிறிஸ பார்த்ததுமே அந்த 1-2 பைக்ஸும் காரும் பார்த்தும் பார்க்காத மாதிரி கடந்து போயிருது. அப்படி கடந்து போன பைக்ஸ் மற்றும் கார்ஸ அவங்கள தப்பு சொல்ல முடியாது. பிகாஸ் இந்த மாதிரி இருட்டான இடங்கள்ல ஆக்சிடென்ட் ஆயிருக்கிற மாதிரி ஹெல்ப் கேட்டு வண்டியை நிறுத்தி ஹெல்ப் பண்ண வந்தவங்கள அவங்க போட்டிருக்கிற நகை அல்லது சொப்ப பணத்துக்காக கொடூரமா அடிச்சு கொலை பண்ற பல சம்பவங்களும் நடந்திருக்கு. சோ சுபா அந்த பக்கம் போற சில வண்டியை பார்த்து காப்பாத்துங்க அப்படின்னு தொடர்ந்து கத்த ஆரம்பிச்சதுமே ஃபார்ச்சுனேட்லி அங்க வந்த ஒரு கார் சுபாவுடைய இந்த சத்தத்தை கேட்டு நிக்குது. அப்படி வந்து அந்த காருக்குள்ள ஒரு வயசான கப்பல் உட்கார்ந்துருக்காங்க. அவங்க கிட்ட சுபா நடந்தது எல்லாத்தையுமே சொல்லி ஹெல்ப் கேட்டதும் அவங்களும் இறக்கப்பட்டு கிரீஸ கார்ல தூக்கி வச்சு ஹாஸ்பிடலுக்கு கொண்டு போய் அட்மிட் பண்றாங்க. இப்ப விஷயம் தெரிஞ்சு ஷாக்கான கிரீஸுடைய பேரண்ட்ஸ் ஹாஸ்பிடலுக்கு போறாங்க. கூடவே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி போலீஸும் இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கிறாங்க. ஆனா எவிடன்ஸ் இருந்தாதானே நம்மளை கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு சஸ்பெக்ட் சந்தோஷப்பட்டு இருந்த அதே நேரத்துல ஒரு திறமையான போலீஸ் ஆபீசர் அந்த சஸ்பெக்ட் உடைய பாடி லாங்குவேஜே பிரேக் த்ரூவா மாத்தி கேஸ கிராக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. கூடவே கர்நாடகால முதல் முறையா இப்படி ஒரு எவிடன்ஸை வச்சு கேஸுமே க்ளோஸ் பண்ணப்பட்டுச்சு. சோ கிரீஸ்க்கு அன்னைக்கு என்ன நடந்துச்சு, போலீஸ் அப்படி எதை வச்சு கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிற 2003 வருடம் மொத்த கர்நாடகாவையுமே அதிர்ச்சி அடைய வச்ச இன்வெஸ்டிகேஷனை திறமையா ஹேண்டில் பண்ண ஒரு கேஸை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இந்த மாதிரியான கிரைம் டாக்குமெண்ட்ரிஸ் பண்றதுக்கு நிறையவே டைம் எடுக்கும். நிறைய லீகல் கோட் பேப்பர்ஸை ரீட் பண்ணணும், நிறைய R&D பண்ணணும். ஆனா சாட் ஜிபிடி ஏஐ இருக்கிறதால கொஞ்சம் ஈஸி ஆகுது. கூகுள், அமேசான் மாதிரி பெரிய கம்பெனிஸ் தன்னுடைய எம்ப்ளாயிஸை லே ஆஃப் பண்ணதுக்கு ரீசன் ஏஐ அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கு ரீசன் ஏஐ தான். ஆனா அந்த ஏஐ டூல்ஸை எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு தெரியாம இருந்த காரணத்தால தான். சோ ஜாப் வேணும் அப்படின்னா ஏஐ டூல்ஸை பத்தி தெரிஞ்சே ஆகணும் அப்படிங்கிறது கட்டாயமா மாறிட்டு இருக்கு. சோ அதனால தான் இந்த 3 hour ஒர்க் ஷாப் ஆன் ஏஐ அண்ட் சாட் ஜிபிடியை நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றேன். இது ஆக்சுவலா பெய்ட் ஒர்க் ஷாப். ஆனா இந்த வீடியோக்கு கீழ இருக்கிற லிங்க் மூலமா போற முதல் 1000 பேருக்கு இது கம்ப்ளீட்லி ஃப்ரீ. நீங்க ஒரு டெக், நான் டெக், சேல்ஸ், HR அப்படின்னு இருந்தாலும் சரி, ஆண்டர்பிரனர், ஃப்ரீலான்சர் இல்ல என்ன மாதிரி ஒரு கண்டென்ட் கிரியேட்டரா இருந்தாலும் சரி, ஏஐ கத்துக்கிட்டு உங்களுடைய சேலரியை ட்ரிபிளா மாத்தலாம். எக்ஸல்ல சூப்பர் ஃபாஸ்டா எப்படி ஒர்க் பண்றது, பர்சனல் பிராண்டை எப்படி பில்ட் பண்றது அப்படின்னு கத்துக்கலாம். ஆல்ரெடி 1 million people இந்த ஒர்க் ஷாப் அட்டெண்ட் பண்ணிட்டாங்க. நானும் அட்டெண்ட் பண்ணி நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டேன். போன டைம் நான் இதை சொல்லும் போதே நிறைய பேர் இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. சோ இப்பவும் மிஸ் பண்ணிடாதீங்க. உடனடியா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை யூஸ் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுங்க.
இப்ப இந்த கேஸுக்கு ஆபீசர் நாணையா அப்படிங்கிறவரு இன்சார்ஜ் எடுத்துக்கிறாரு. விசாரணைக்காக ஹாஸ்பிட்டல் போனவரு அங்க நின்ன சுபா கிட்ட உங்களுடைய ஃபியான்சேவை அட்டாக் பண்ண அந்த நபர் பாக்குறதுக்கு எப்படி இருந்தான், அப்புறம் அந்த வண்டி நம்பரை நோட் பண்ணீங்களா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு சுபாவோ இல்ல நான் அந்த சமயத்துல ரொம்பவே பதட்டமா இருந்ததால எதையுமே நோட் பண்ணல, ஆனா 2 பேர் வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ அடுத்ததா கிரீஷுடைய பேரண்ட்ஸ் கிட்ட அவருக்கு எதிரிகள் யாராவது இருக்காங்களா அப்படின்னு விசாரிச்சதுக்கு அவருடைய பேரண்ட்ஸோ கிரீஷ் தான் உண்டு தான் வேலை உண்டு அப்படின்னு இருக்கிற ரொம்பவே சாதுவான பையன், அதனால எங்களுக்கு தெரிஞ்சு அவனுக்கு எதிரிகள் அப்படின்னு யாருமே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வேற என்ன ரீசனா இருக்கும் அப்படின்னு ஆபீசர் யோசிக்கிறப்பதான் சம்பவம் நடந்த அந்த கிரைம் ஸ்பாட் ஆனது ஆல்ரெடி அதிகமா வழிப்பறி நடக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னும், சோ மேபி இது ராபரிக்காக நடந்த ஒரு அட்டாக்கா இருக்கலாம் அப்படிங்கிற ஆங்கிள் ஆபீசர் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி அவர் அதை யோசிச்சுட்டு இருக்கிற அதே நேரத்துல அந்த அட்டாக் இப்ப மர்டர் கேஸா மாற ஆரம்பிக்குது. எஸ், அடுத்த நாள் காலையில 8:05 கிரீஷ் இறந்து போறாரு. இப்படி கல்யாணத்துக்கு இன்னும் 5 மாதங்களே இருக்கிற சமயத்துல மாப்பிள கோலத்துல பார்க்க வேண்டிய அவரை ஒரு சடலமா பாக்குற அந்த காட்சிய அவருடைய பேரண்ட்ஸால ஏத்துக்கவே முடியல. ஆல்சோ சுபா மற்றும் அவங்க பேரண்ட்ஸாலையுமே இதை நம்பவே முடியாம எல்லாருமே அதிர்ச்சியில உறைஞ்சு போறாங்க. இப்ப சம்பவம் நடந்து 45 நாட்களுக்கு மேல ஆயிருது. ஆனா அப்ப வரைக்குமே போலீஸ்க்கு எந்த ஒரு லீடுமே கிடைக்கல. அது 2003 அப்படிங்கறதால அப்ப சிசிடிவி கூட அவ்வளவா கிடையாது. அதான் இப்ப வரைக்குமே எந்த ஒரு எவிடன்ஸுமே கிடைக்கலையே. சோ இனியும் பெருசா என்ன லீட் கிடைச்சிட போகுது அப்படின்னு இந்த கேஸ்ல இன்வால்வ் ஆகியிருந்த மத்த ஆபீசர்ஸ் திங்க் பண்றப்ப ஆபீசர் நாணையா மட்டும் வேற விதமா யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. கிரீஷ்க்கு ரீசெண்டா நடந்த என்கேஜ்மெண்ட் வீடியோவை தான் பார்க்கணும் அப்படின்னு அவங்களுடைய பேரண்ட்ஸ் கிட்ட வீடியோ கேசட்டை வாங்குறாரு. அவர் நோட் பண்ணது அந்த வீடியோல ஒரே ஒருத்தரை தவிர எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. சோ அந்த நபருடைய பாடி லாங்குவேஜ உன்னிப்பா கவனிக்க ஆரம்பிச்ச அந்த ஆபீசர் வீடியோவை ஃபுல்லா பார்த்து முடிச்சதுமே நேரா சுபாவுடைய வீட்டுக்கு போய் உங்களுடைய செல்போனை கொஞ்சம் தர முடியுமா அப்படின்னு கேக்குறாரு. சுபாவும் அவங்க கிட்ட இருக்கிற போனை ஹேண்ட் ஓவர் பண்றாங்க. இப்போ அதில் இருக்கிற கால் டீடைல்ஸை செக் பண்றப்ப டிசம்பர் 3 அதாவது கிரீஷ் அட்டாக் பண்ணப்பட்ட அன்னைக்கு மட்டுமே சுபாவுடைய மொபைல் இருந்து ஒரு நபருக்கு கிட்டத்தட்ட 73 கால்ஸ் போயிருக்கு அப்படிங்கறத நோட் பண்றாரு. அந்த கால்ஸ் போன அந்த நம்பர் யாருடையது அப்படிங்கிற டீடைல்ஸை கலெக்ட் பண்றப்ப அது லா காலேஜ் ஸ்டூடெண்ட் 19 வயதான அருண் வர்மா அப்படிங்கிறது தெரிய வருது. உடனடியா அந்த அருண் வர்மாவை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்து உங்களுக்கு கிரீஷ் அப்படின்னு யாராவது தெரியுமா, சம்பவம் நடந்த அன்னைக்கு நீங்க எங்க இருந்தீங்க அப்படின்னு ஆபீசர் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு அருணோ கிரீஷா எனக்கு அப்படி யாரையுமே தெரியாது அப்படின்னும், ஆல்சோ டிசம்பர் 3 சொன்னீங்க அன்னைக்கு நான் ஊர்லயே இல்லையே அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டதுமே ஆபீசர் நாணையா அப்படியா சரி ஓகே நீங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு அவரை வீட்டுக்கு அனுப்பிடுறாரு. இப்ப வீட்டுக்கு போன அருண் அவசரமா ஒருத்தருக்கு கால் பண்ணி போலீஸ் என்ன கூப்பிட்டு விசாரிச்சாங்க, எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு அப்படின்னு பதட்டத்தோட சொல்றாரு. அதுக்கு எதிர்முனையில் இருந்த நபரோ நீ எதுவும் உளறி வைக்கல அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அருணும் இல்ல நான் எதுவுமே சொல்லல, ஆல்சோ போலீஸும் நான் சொன்னதை நம்பின மாதிரி தான் தெரியுது அப்படின்னு சொல்றாரு. ஆனா அருணுக்கு தெரியாது இப்ப அவங்க பேசிட்டு இருக்கிற காலை ஆபீசர் நாணையா ட்ரேஸ் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு. அருணுக்கு மட்டும் இல்ல அருண் கூட எதிர்முனையில பேசிட்டு இருக்கிற சுபாவுக்குமே இந்த விஷயம் தெரியாது. எஸ், இந்த ட்விஸ்ட அந்த என்கேஜ்மெண்ட் வீடியோவை பாக்குறப்பவே ஆபீசர் நாணையா கண்டுபிடிச்சிருப்பாரு. நம்மளுடைய வீடியோஸை ரெகுலரா பாக்குற எஸ்டிஐ பல பேரு இதை இன்ட்ரோலயே கண்டுபிடிச்சிருப்பீங்க. பிகாஸ் நீங்க எல்லாருமே அந்த அளவுக்கு ரொம்பவே ஷார்ப்பா யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஓகே, நாணையா அந்த என்கேஜ்மெண்ட் வீடியோவை பார்க்கும் பொழுது அந்த வீடியோல முகத்துல ஒரு சந்தோஷமே இல்லாம ஆல்சோ கிரீஷ் கூட சேர்ந்து நிக்காம யாரோ ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கூட நிக்கிற மாதிரி தள்ளி நின்னு இந்த என்கேஜ்மெண்ட்ல தனக்கு விருப்பம் இல்ல அப்படின்னு தான் பின்னாடி பண்ண போற ஒரு கொலைக்கு அப்பவே ஆதாரத்தை கிரியேட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க சுபா. இன்வெஸ்டிகேஷன் ஆபீசருக்கு சுபா மேல சந்தேகத்தை வர வச்சதே சுபாவுடைய பாடி லாங்குவேஜ் தான். இதை புரிஞ்சுக்கிட்ட ஆபீசர் ஏன் சுபா இந்த கேஸ்ல இன்வால்வ் ஆயிருக்க கூடாது அப்படின்னு ஒரு ஆங்கிள் யோசிக்க ஆரம்பிச்சு இன்கேஸ் தன்னுடைய சந்தேகம் உண்மை அப்படின்னா அத சுபா மட்டும் தனியா பண்ணிருக்க வாய்ப்பு இல்ல, ஆல்சோ இதுல வேற யாரெல்லாம் இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படின்னு டவுட் வந்ததாலதான் சுபாவுடைய போனை வாங்கி அருணை விசாரிச்சு அருணை வீட்டுக்கு அனுப்புற மாதிரி அனுப்பி விட்டதுக்கு அப்புறமா அந்த 2 ஆடுங்களும் தானா வந்து தலையை கொடுத்திருக்கு. அடுத்தது அருண் மற்றும் சுபாவை கார்னர் பண்ணி இன்வெஸ்டிகேஷன் பண்ணதுல அருண் கன்ஃபஸ் பண்ண விஷயங்களை கேட்டு அந்த டைம்ல மொத்த பெங்களூர் மக்களுமே அதிர்ச்சியில உறைஞ்சு போறாங்க. இப்ப இது சாதாரணமாவே நடக்குது, 10ல 11 மாறிடுச்சு அப்படிங்கிறது கசப்பான உண்மையா இருந்தாலும் அந்த டைம்ல இது ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்டுச்சு. அப்படி அருண் போலீஸ் கிட்ட கன்ஃபஸ் பண்ண விஷயங்கள் இதுதான்.
வெங்கடேஷ் மற்றும் புஷ்பவள்ளி தம்பதி தன்னுடைய 2 பசங்களான கிரீஷ் மற்றும் ரமேஷை ரொம்பவே ஒழுக்கத்தோட அதே நேரத்துல நல்லா படிக்க வச்சு ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரா ஆக்குறாங்க. அதுக்கப்புறமா கிரீஷ்க்கு இன்டெல் கம்பெனில கை நிறைய சம்பளத்தோட வேலையும் கிடைக்குது. சோ இப்ப அடுத்தது அவருக்கு கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு அவருடைய பேரண்ட்ஸ் பொண்ணு தேடுறப்பதான் 15 வருடங்களுக்கு முன்னாடி அவங்களுடைய நெய்பரா இருந்த சுபாவுடைய அப்பாவான சங்கர நாராயணன் அறிமுகமாகிறாரு. அந்த சமயம் சுபா லா காலேஜ்ல தேர்ட் இயர் படிச்சுட்டு இருக்காங்க. சோ 2 குடும்பமும் பேசி முடிவு பண்ணி நவம்பர் 30ஆம் தேதி சுபா மற்றும் கிரீஷ்க்கு என்கேஜ்மெண்ட் நடக்க ஆரம்பிக்குது. அந்த என்கேஜ்மெண்ட் அப்ப சுபா ஹாப்பியா இல்ல அப்படின்னு ஆபீசர் நானையா வீடியோ கேசட்ல நோட் பண்றதுக்கு முன்னாடியே அதை நோட் பண்ண இன்னொரு நபர் யாரு அப்படின்னா அது சுபாக்கு அன்னைக்கு மேக்கப் போட வந்த பியூட்டிஷியன் தான். அந்த பியூட்டிஷியன் சுபாக்கு மேக்கப் பண்றப்ப நீங்க கல்யாண பொண்ணு சோ ஜாலியா இல்லாம ஏன் இப்படி சோகமா இருக்கீங்க அப்படின்னு கேக்குறப்ப அதுக்கு சுபாவோ போயும் இவ்வளோ சிம்பிளா இருக்கிற ஒருத்தனை கல்யாணம் பண்ண மாட்டேன் அப்படின்னும் இன்கேஸ் அப்படி கல்யாணம் பண்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சு அப்படின்னா இவனை கொலை பண்றதுக்கு கூட தயங்க மாட்டேன் அப்படின்னு சுபா இப்படி சொன்னதை கேட்டு அந்த பியூட்டிஷியன் அப்படியே மிரண்டு போயிருக்காங்க. அதுக்கு அவங்க அப்ப பிடிக்கல அப்படின்னா வீட்டுல சொல்ல வேண்டியதானே அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு சுபா எங்க நான் தான் சொல்லி பார்த்தேன் கேட்கல, நீங்க போய் சொல்லி பாருங்க அப்பாவது கேக்குறாங்களா அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விச் மீன்ஸ் சுபா தன்னுடைய காதல் விஷயத்தை தன்னுடைய அப்பா கிட்ட சொல்லியிருக்காங்க. பட் வயது வித்தியாசம், அதாவது சுபா அருணை விட 2 வயசு மூத்தவங்க அப்படிங்கறதால அவங்க அப்பா அவங்க காதலை ஏத்துக்கல அப்படின்னு சொல்லப்படுது. அந்த பக்கம் சுபா இப்படி ஒரு நினைப்புல இருக்கிறப்ப இங்க அருண் வர்மாவோ சுபாவுடைய நிச்சயத்தை தான் தன்னால நிப்பாட்ட முடியல. பட் கண்டிப்பா கல்யாணத்தை நிப்பாட்டியே ஆகணும் அப்படின்னு கிரீஷை கொலை பண்றதுக்கு அவங்க போட்ட பிளானை எக்ஸிக்யூட் பண்ண சமயம் பார்த்து காத்துட்டு இருக்கான். சேட்லி அந்த பிளானுக்கு மாஸ்டர் மைண்டா இருந்ததே சுபா தான். எஸ், தன்னுடைய அப்பாவை எதிர்த்து தன்னால ஒன்னும் பண்ண முடியாது, அதே நேரத்துல அருண் கூடவும் வாழணும், அது கிரீஷை கொலை பண்ணாதான் நடக்கும் அப்படின்னு கிரிமினல் லாயரா இருந்த சுபா ஒரு கிரிமினலாகவே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ அது அருண் கிட்ட சொன்னதால அருணும் அவனுடைய கசின் தினேஷ் அப்படிங்கிறவங்க கிட்ட எனக்கு ஒரு காரி ஆகணும், என்னைய ஒரு லோக்கல் ரவுடி கிட்ட கூட்டிட்டு போ, நான் உனக்கு நிறைய பணம் தரேன் அப்படின்னு சொல்றான். தினேஷும் பணத்துக்கு ஆசைப்பட்டு லோக்கல் ரவுடியான வெங்கடேஷ் அப்படிங்கிறவங்க கிட்ட அவனை கூட்டிட்டு போறான். வெங்கடேஷும் காசை வாங்கிட்டு காரியத்தை முடிக்கிறதுக்கு ஒத்துக்கிறான். அதுக்கப்புறமா அந்த ரவுடி கிரீஷ் எங்கெல்லாமே போறாரோ அங்கெல்லாமே அவரை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படி ஒரு முறை கிரீஷை கொலை பண்றதுக்கு கிட்ட நெருங்கினப்ப அந்த இடத்துல மக்கள் நடமாட்டம் அதிகமானதால கிரீஷ் அன்னைக்கு அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சிருக்காரு. இதுக்கு அடுத்து 2 முறை கிரீஷை கொலை பண்றதுக்கு பிளான் போட்டு அது முடியாம போய் பிளான் எல்லாமே சொதப்பி என்கேஜ்மெண்ட் வரைக்குமே போனதால அப்செட் ஆன சுபாவோ இனி இவனுங்களை மட்டுமே நம்பினா காரியம் நடக்காது அப்படின்னு இப்ப சுபாவே களத்துல இறங்குறா. அதுக்கப்புறமா தான் நம்ம இன்ட்ரோல சொன்ன விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது. டிசம்பர் 3ஆம் தேதி கிரீஷ்க்கு கால் பண்ணி டின்னருக்கு கூட்டிட்டு போன சுபா அவங்க எங்கெல்லாம் போறாங்க அப்படிங்கிற அவங்களுடைய ஒவ்வொரு மூவையும் அருணுக்கு கால் மற்றும் மெசேஜ் பண்ணி சொல்ல ஆரம்பிக்கிறா. அதை வச்சு அருண் மற்றும் வெங்கடேஷ் அன்னைக்கு அவங்க நின்ன அந்த ஏர்வியூ ஸ்பாட்டுக்கு போறாங்க. இந்த முறை மிஸ்ஸே ஆயிடக்கூடாது அப்படின்னு அவங்க கொண்டு வந்த ராடால கிரீஷுடைய தலையில ரொம்பவே பலமா அடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா அவங்க பைக்ல அங்கிருந்து தப்பிச்சு போயிருக்காங்க. இப்ப சுபாவோ அவளுடைய பங்குக்கு அழுது டிராமா போட்டு கிரீஷை ஹாஸ்பிட்டல கொண்டு போய் அட்மிட் பண்ணிருக்கா. சோ இதுதான் நடந்துச்சு அப்படின்னு அருண் ஆபீசர் கிட்ட கன்ஃபஸ் பண்ணி முடிக்கிறான். எஸ்டிஐ இதுல இன்னொரு வேதனையான விஷயத்தை யோசிச்சு பாத்தீங்களா? கிரீஷ் தான் எதுக்கு செத்தோம் அப்படின்னு தெரியாமலேயே உயிரை விட்டுருக்காரு. இப்படி அருணுடைய கன்ஃபஷன் மூலமா இந்த பிளானுக்கு மாஸ்டர் மைண்டே சுபா தான் அப்படின்னும், மேலும் சம்பவம் நடக்கிறதுக்கு ஒரு 20 நாள் முன்னாடி 4 பேருமே ஒன்னு கூடி சதி திட்டம் தீட்டிருக்காங்க அப்படிங்கறதையும் ஆபீசர் கண்டுபிடிக்கிறாரு. அதுக்கப்புறமா அந்த பியூட்டிஷியன் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் கூடவே கிரீஷை அன்னைக்கு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண கார்ல வந்த அந்த கப்பலை விசாரிக்கிறப்ப அவங்க இன்னொரு வியர்டான விஷயத்த சொல்லியிருக்காங்க. சுபா அன்னைக்கு அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி வண்டியை நிப்பாட்டின காட்சியை பார்த்து சரி அவங்க ஃபியான்சே கிரீஷுடைய பக்கத்துல பின்னாடி சீட்ல தான் உட்கார போறாங்க அப்படின்னு நாங்க நினைச்சோம். ஆனா சுபாவோ அடிபட்டு இருக்கிற தன்னுடைய ஃபியான்சேவான கிரீஷ் கிட்ட போய் உட்காராம எங்களை தள்ளி உட்கார சொல்லிட்டு எங்க கூட முன்னாடி சீட்ல வந்து உட்கார்ந்தது அப்பவே எங்களுக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருந்துச்சு அப்படின்னு அவங்க கொடுத்த இந்த ஸ்டேட்மெண்ட். மேலும் சுபாவுடைய என்கேஜ்மெண்ட் வீடியோல அவங்களுடைய பாடி லாங்குவேஜ், அதுக்கப்புறமா சுபாவுடைய மொபைல்ல இருந்த மெசேஜஸ், கால் டீடைல் ரெக்கார்ட்ஸ், இது எல்லாத்தையுமே வச்சு அந்த 4 பேருமே குற்றவாளிங்க தான் அப்படின்னு முடிவு பண்றாங்க. அதே நேரத்துல கிரீஷ் அட்டாக் பண்ண யூஸ் பண்ண அந்த மர்டர் வெப்பனும் கண்டுபிடிக்கப்படுது. சோ ஜனவரி 25,
2004வது வருடம். அதாவது இந்த சம்பவம் நடந்து கரெக்டா 47 நாட்கள் கழிச்சு அந்த 4 பேரையுமே அரெஸ்ட் பண்றாங்க. ஆல்சோ கர்நாடகாவுடைய ஹிஸ்டரியிலேயே இப்படி குற்றவாளிக்கு எதிரா கால் டீடைல் ரெக்கார்ட்ஸ் மற்றும் மெசேஜஸ் மாதிரியான செல்போன் சம்பந்தப்பட்ட ஒரு எவிடன்ஸை கோர்ட்ல சப்மிட் பண்ணப்பட்டது அதுதான் முதல் முறை. அதுக்கப்புறமா அந்த 4 பேர் மேலேயுமே ஐபிசி செக்ஷன் 302, செக்ஷன் 120B மற்றும் செக்ஷன் 201 இந்த 3 பிரிவுகளுக்கு கீழே வழக்கு பதிவு செய்யப்படுது. ஆனாலுமே குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடுக்கப்படாம 6 வருஷமா இழுத்தடிச்சுட்டே போன இந்த கேஸ்ல 2010வது வருடம் கோர்ட் அந்த 4 பேருக்குமே ஆயுள் தண்டனையை கொடுத்து ஆளுக்கு 50,000 ரூபாய் ஃபைனும் போடுறாங்க. ஆனா அதை எதிர்த்து சுபா சுப்ரீம் கோர்ட்ல அப்பீல் பண்ணதால 2014வது வருடம் சுபா பெயில்ல வெளியே வரா. அப்படி வர்றப்ப முகத்துல துளி கூட குற்ற உணர்ச்சியே இல்லாம எதையோ சாதிச்ச மாதிரி வீரநடை போட்டு நடந்து வர்றப்ப எடுத்த வீடியோ தான் இது. கல்யாணத்தை நிப்பாட்டிட்டு அருண் கூட போய் எங்கேயாவது சந்தோஷமா வாழ்றதுக்கு பல வழிகள் இருந்துமே அதை விட்டுட்டு ஒரு அப்பாவிய கொலை பண்ணிட்டு தான் வாழணும் அப்படின்னு ஒரு வக்கீலா இருந்துமே சுபா ஏன் அப்படி யோசிச்சாங்க அப்படின்னு தெரியல. இவ்வளோ ஏன் சிம்பிளா கிரீஸை பிடிக்கல அப்படின்னு அவர்கிட்டயோ இல்ல அவருடைய ஃபேமிலி கிட்டயோ கூட நேரடியாவே சொல்லியிருக்கலாம். ஆல்சோ அப்பாக்கே அவ்வளோ பயந்த ஒரு பொண்ணு எப்படி போலீஸ்க்கும் சட்டத்துக்கும் பயப்படாம இப்படி ஒரு காரியத்தை செய்ய துணிஞ்சாங்க அப்படிங்கிறது ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. எஸ்டிஐ எனக்கு ரொம்ப நாளாவே இந்த மாதிரியான கேசஸ் பண்ணும் பொழுதெல்லாம் ஒரே ஒரு டவுட் தான் இருக்கும். இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில அவங்க இருக்கிறப்ப சிம்பிளா பிரிஞ்சு போகாம கொலை பண்ணிடலாம் அப்படின்னு எப்படி முடிவு பண்றாங்க? ஒரு கொலைய பண்ணிட்டு அவ்வளோ ஈஸியா தப்பிச்சிடலாம் அப்படின்னு அந்த முட்டாள்களுக்கு தெரியாம இருக்கா என்ன? இந்த கேஸ்ல பாருங்க, சுபா என்னதான் தனக்கு இருந்த வக்கீல் மூலியை யூஸ் பண்ணி பக்காவா பிளான போட்டு அருணை வச்சு கிரீஸை கொலை பண்ணி எவிடன்ஸை மறைச்சிட்டா போலீஸ் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு நினைச்சாலும் இடையில நானையா மாதிரி ஒரு திறமையான ஆபீசர் வந்து சுபாவுடைய தலையெழுத்தையே மாத்துவார் அப்படின்னு சுபா கனவுல கூட நினைச்சு பார்த்திருக்க மாட்டா. எஸ், ஆபீசர் நானையா மட்டும் இல்ல அப்படின்னா இந்த கேஸ் கண்டிப்பா ஒரு அன்சால்வ்டு கேஸா தான் இருந்திருக்கும். சோ மை டியர் எஸ்டிஐ ஹெச்டி இன்வெஸ்டிகேட்டர்ஸ், இந்த வீடியோவை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? நானையா மாதிரி ஆபீசர்ஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. மேலும் அடுத்தது உங்களுக்கு என்ன கேஸ் வேணும், எந்த வீடியோ வேணும் அப்படிங்கறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.